Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோவில் RRB NTPs ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இந்த ஒரு 5 விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். இதில் எல்லாரும் ஒரு ட்ரீம் ஜாபாக நினச்சி தான் பண்ணுவாங்க. RRB NTPs எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதில் நம்ம மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, இது உங்களை மாதிரியும் வெறி கொண்டு நிறைய பேர் இந்த எக்ஸாமில் எழுதி கிளியர் பண்ணி இந்த வேலையை நான் அச்சீவ் பண்ணணும், இந்த வேலையில் உட்காரணும்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஒன்று ரொம்ப முக்கியம். இன்னொன்று, இதில் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணி உங்களை விட இன்னும் சொல்லப்போனால் உங்களை விட அதிகமாக எஃபோர்ட் போட்டு படித்து எப்படியாவது அதை கிளியர் பண்ணிடணும்னு ஒரு எண்ணத்தோடு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அவங்க எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஒரு 5 முக்கியமாக தெரிஞ்சிடக்கூடிய சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்த சிலபஸ் நமக்கு முழுசாக தெரியணும். சிலபஸ் ஃபுல்லாக நம்ம கிளியராக தெரியணும். அதே மாதிரி CBT 1 இருக்கட்டும், CBT 2 இருக்கட்டும், அதுக்கான ஃபுல் சிலபஸும் கிளியராக தெரியணும். அதே மாதிரி இதெல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு வேணுன்றது எல்லாமே கிளியராக உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ரெண்டாவது, இதோட எக்ஸாம் பேட்டர்ன் நமக்கு தெரியணும். இதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும், அதாவது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், டைம் அலாட்மெண்ட் எப்படி இருக்கும், அதோட மார்க் சிஸ்டம் எப்படி இருக்கும், இந்த இதெல்லாமே தெரியணும். அதேமாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் எந்த மாதிரி வரும். இங்கே நார்மலாக அந்த NTPC பொறுத்தளவு MCQ கொஸ்டின்ஸில் தான் இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து, உங்களுடைய எக்ஸாமோடைய ஸ்டடியோடைய பிளான் இருக்கும் இல்லையா, நீங்கள் படிக்கக்கூடிய பிளானு, அது ஒரு எஃபெக்டிவாக இருக்கா, அந்த மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா அப்படின்றதும் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறக்கூடியது. செகண்ட், நீங்கள் பார்க்கக்கூடிய போது ரொம்ப முக்கியமானது ஸ்டடி பிளான்லேயும் உங்களோடது நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, அது உண்மையிலேயே ரியலிஸ்டிக்காக இருக்கா. நம்ம இப்போ இன்றைக்கி இந்த பாடத்தில் ஒரு யூனிட் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சா அதை நம்மளால் முடியுமா, அதுக்கான டைம் இருக்குமா. சப்போஸ் நம்ம நார்மலாக ஒரே நாளாக ஒரு புக்கை முடிச்சிருவேன் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ரியலிஸ்டிக்காக நம்மளால் முடியுமா, நம்மளோட ஸ்டடி பிளான் பக்காவாக இருக்கா, நம்ம பண்ண முடியுமா. அதே மாதிரி நம்மளுடைய சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ண முடியுதா, அதே மாதிரி தெரிஞ்சுக்கிறக்கூடியது. இந்த இதில் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தும் தெரியணும், உங்களோட வீக்னஸுமே தெரியணும். எந்த ஏரியாவில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அதை இன்னும் அதிகமாக டைம் கொடுத்து உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று, அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லும் நீங்கள் டெக்னிக் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஒரு மேக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா சிலதுக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ அதுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அதை நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி முக்கியமான இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஏரியா எந்த டாப்பிக்கெல்லாம் அதிகமாக கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வந்திருக்கோ அது எல்லாமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு ப்ரியாரிட்டி நீங்கள் கொடுத்து அந்த டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் உள்ளது செகண்ட் தான் கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு படிக்கிறதுக்கு ஒரு ஹவர் ஸ்பெசிஃபிக்காக டெடிகேட் பண்ணணும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மார்னிங் டைம்லேருந்து நான் ஒரு 2 சப்ஜெக்ட் படிக்க போகிறேன், ஒரு 1 hour அந்த மாதிரி. இப்போ ஆஃப்டர்நூனு ஒரு 1.5 hour படிக்க போகிறேன்ட்டு நீங்களே ஒரு ரெகுலராக ஒரு ஷெட்யூல் போட்டு அதை ப்ராப்பராக நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அதை கரெக்டாக நீங்கள் எக்ஸிக்யூட்டும் பண்ணணும். அதுதான் முக்கியம். ஓகே, அதில் சிலர் போட்டுருவாங்க, பட் ஆனால் கன்சிஸ்டன்சியாக பண்ணுவாங்களான்னா கிடையாது. இது ரொம்ப முக்கியம். நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு 1 week 2 weeks தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகிடும். ஓகேவா? அப்போ இந்த இதில் வரக்கூடிய வேறு எந்த நெகட்டிவ் நீங்கள் எடுத்துக்கிறாமல் அவாய்ட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் உங்களோட படிக்கிறதுல இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஹைலைட் பண்ணி இந்த ஏரியா நான் பண்ணணும், இதெல்லாம் முக்கியமான விஷயம் அப்படின்றத நீங்கள் ரெகுலராக பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற உங்களோட ட்ரீம் ஜாப்பை அச்சீவ் பண்ண முடியும். மூணாவது, நீங்கள் படிச்சிருக்கீங்க, நல்லா ஓரளவு கவர் பண்ணிட்டீங்கன்னா இதில் எல்லோரும் சொல்லக்கூடியதான் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட்னு சொல்லி. இப்போ உங்களுடைய மோக் டெஸ்ட்டாக இருக்கலாம், அட்டர்மெண்ட்டில் இருக்கலாம், இல்லை ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கலாம். அதாவது உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, நம்ம ஆன்சர் பண்ண முடியல, நம்ம படித்ததுக்கும் இதுக்கும் எந்த மாதிரி இருக்குது, இதோட கொஸ்டின் பேட்டர்ன் லெவல் எப்படி இருக்குது, மீடியமாக இருக்கா, இல்லை ஈஸியாக தான் இருக்கா, இல்லை ரொம்ப டஃப்பாக இருக்கா, அதோட லெவலை நீங்கள் புரிஞ்சிட முடியும். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த எக்ஸாமோடைய பேட்டர்ன் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. இப்போ மோக் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுற போது உங்களுக்கு அது மோக் டெஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது எந்த வகையிலனா உங்களுடைய ஸ்ட்ரென்த்தும் தெரிஞ்சிட முடியும், உங்களோட வீக்னஸும் அது மூலமாக தெரிஞ்சிட முடியும். அதை வச்சு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி உங்களுடைய
இம்ப்ரூவ் பண்ணிக்கிற முடியாது, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டையும் இந்த மோக் டெஸ்ட் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், பில்ட் பண்ண முடியும். இன்னும் எந்த ஏரியாவில் டெவலப் பண்ணணும், வீக்காக இருக்குமோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக கொஞ்சம் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும், உருவாகும். ஓரளவு நல்லா பண்ணுறோம்னா ஓகே பரவாயில்ல, நம்ம படித்தது நல்லா ஆன்சர் பண்ண முடியுதுன்னு ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி இது இல்லாமல் சில நேரங்களில் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் ஃப்ரீயாகவே ஆஃபர் பண்ணுவாங்க, மோக் டெஸ்ட்டு அந்த மாதிரி, இல்லை ஃப்ரீ வெப்சைட்டு ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ கொலீக்ஸ் மூலியமாக யார் மூலியமாவது கிடைக்கும், வெப்சைட் மூலியமாவோ இல்லை பிளாட்ஃபார்ம்லேயோ ஏதோ ஒரு மோக் டெஸ்ட்டு மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க, அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதே ஒரு சிலர் இப்போ பெய்டு மோக் டெஸ்ட்டுமே ரிலீஸ் பண்ணுறாங்க சில இதில். அப்போ அந்த இதில் எல்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணதை அங்கே எக்ஸிக்யூட் பண்ணணும். எவ்வளோ தூரம் நம்மளுடைய படித்தது எப்படி ஒர்த்தாக இருக்குது, எந்த அளவு நம்ம ஆன்சர் பண்ண முடியுதுன்றதை நீங்கள் எவல்யூட் பண்ணிக்கிற முடியும் உங்களுக்கு நீங்களே. ஓகே, அது ரொம்ப முக்கியமானது, அதெல்லாம் தொடர்ந்து பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்து சில இதை நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறமும் சில கைடன்ஸ், சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருக்கலாம், இல்லை யூடியூப் மூலியமாக இருக்கலாம், எது மூலியமோ எந்த சோர்ஸ் இருந்தாலுமே அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும், அது மூலிமா தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு நல்ல ஒரு என்வரான்மெண்ட்டில் இருக்கீங்க, ஒரு உங்களை மாதிரியே ட்ரீம் உள்ள பசங்க கூட ஒரு கொலிக்காக நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து கூட கற்றுக்கிற முடியும். உங்களுக்கு ஏதோ டவுட்டுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம், அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்க மூலியமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிறணும். ஒரு சில இப்போ கோச்சிங் கிளாஸ் போயிருக்காங்க, டீச்சர் மூலியமாக இருக்கும், அவங்கள்ட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும், ஏதாவது நிறையா இருக்குது, யூடியூப் சேனல் இருக்குது, வெப்சைட் இருக்குது, மொபைல் ஆப் இருக்குது, இந்த மாதிரி மோக் டெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி எது இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கிற முடியும். ஓகே, இதெல்லாமே நீங்கள் வேணும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமானது சூஸ் பண்ணக்கூடியது கிரேடபிளியாக இருக்கணும். அதாவது உங்களுக்கு சரியானதை உங்களுக்கு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, இது நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களே, அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு எது நல்லா ஒரு எஃபெக்டிவாக இருக்குன்னு நீங்கள் நம்புகிறீங்களோ அதை முழுசாக நம்பி அதை ஃபாலோ பண்ணுங்கள், அதை ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மற்றவங்கள்ட்ட இருந்து சப்போர்ட்டாக இருக்கட்டும், கைடன்ஸ் மூலியமாக இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம டெய்லி கற்றுக்கிட்டே அப்டேட் ஆகிடும். நீங்கள் அந்த வேலையில் உட்கார்ந்து வரைக்கும் அதை பிடிச்சிக்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. இதில் ஃபைனலாக நம்ம ஒரு 5வது பார்க்கும்போது, இப்போ நீ நிறையா படிச்சுட்டே இருப்பீங்க, ஒரு 1 or 2 வீக்ஸில் பார்க்கும்போது ரொம்ப டயர்டாகும், நிறையா படிச்சிருப்பீங்க, மண்டேலாம் கின்னுன்னு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் வரும். அந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்களே ஒரு மோட்டிவேட்டடாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு என்ன தேவைன்றது தெளிவாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்புறம் இந்த வேலையை என்னால் வாங்க முடியுன்ற நீங்கள் முதல் நம்பணும். அப்போ தான் உங்களோட ட்ரீம் ஜாபை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அப்போ உங்களுக்குள்ளே சில மெடிடேஷன், இப்போ யோகா மெடிடேஷன் பண்ணலாம், ஒரு சில எக்ஸசைஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் வெளியேற்றிட்டு உங்களுக்கு தேவை என்ன அதுக்கானது இதாக இருக்கணும். உங்களுடைய ஒரிஜினல் எபிலிட்டியை, உங்களுடைய கான்ஃபிடென்ட் நீங்கள் கொண்டு வரணும். இதெல்லாம் இந்த யோகா எக்ஸசைஸு எப்படியாவது உங்களை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கணும், மோட்டிவேட்டாக வச்சுக்கணும். அதுதான் இந்த ஒரு 5th பாயிண்ட்ஸு. ஓகே, இது ரொம்ப முக்கியம். அடுத்து இது ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த இதில் இந்த ஒரு 5 இது நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணல. இந்த 5ஐயுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாற முடியாது. எப்போ நீங்கள் ஆக்ஷனில் வர்றீங்களோ, ஆக்ஷன் பண்ணி அதோட ரிசல்ட் வருதோ அதிலிருந்து தான். சப்போஸ் நீங்கள் சக்ஸஸ் ஆச்சுன்னா ஓகே, அதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இல்லை ஃபெயிலியர்னால் அதுலேருந்து என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதுலேருந்து கற்றுக்கிட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஓகேவா, அதுதான் உங்களுடைய இது. இந்த ஜேர்னியில் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், டெடிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுடைய ட்ரீம் ஜாபை அச்சீவ் பண்ணுறதுக்காக முயற்சி தான். ஓகேவா, அப்போ நீங்கள் பண்ணாமல் வேறு எதுவுமே நடக்காது. ஓகேவா, லக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக தான், அந்த 1 மார்க் 1/2 மார்க்கில் தான் லக்குகள்லாம் உதவியாக உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதிகமாக உங்களோட ஹார்ட் ஒர்க்கு, உங்களுடைய ஃபோக்கஸ் மட்டும்தான் உங்களோட சக்ஸஸாக நீங்கள் நினைக்கிற உங்களோட ட்ரீம் ஜாபை அச்சீவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். இந்த இமேஜ்லேயே நீங்கள் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும், அதுக்கு நீங்கள் ஒரு கோல் போடணும், அது இதுதான் ஒரு செட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆக்ஷனில் இறங்கணும். அதுக்கப்புறம் தான் சக்ஸஸே உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் தான் நீங்கள் என்ஜாய்மெண்ட்டே பண்ண முடியும். உங்களோட ஜாப்பில் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பண்ண முடியும். அது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா, வாழ் வளமுடன். இந்த வீடியோவில் இதுதான் நான் ஷேர் பண்ண நினச்சேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ் வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.